ஹாய் ப்ரோ, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்பர் 1, நீங்கள் வந்து 2 மணி நேரம் படிக்கிறதுக்காக ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அந்த 2 மணி நேரம் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய மொபைலையும் தூரமாக வச்சுடுங்க. 25 மினிட்ஸ் படிங்க, 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. அந்த மாதிரி 4 டைம்ஸ் பண்ணுங்க. இந்த 4 டைம்ஸ் நீங்கள் கான்சென்ட்ரேட்டடாக படிங்க, ஃபோக்கஸ்டாக படிங்க. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் வேணாம். அப்படி படிக்கிறதுனால உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, லேசினஸ் இருக்காது. நம்பர் 2, நீங்க வந்து ஃபெய்ன்மேன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கஷ்டமான ஒரு டாப்பிக்கை, ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க படிச்சதை கிளியரா சொல்லித்தர முடியும். அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி தரும்போது கஷ்டமா இருக்கும். அப்படின்னா அந்த டாபிக் உங்களுக்கு புரியல, மறுபடியும் போய் அதை படிங்க. அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறது கிடையாது, புரிஞ்சுப்பீங்க. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆயிடும். அது இன்னொன்றுமே பாருங்க, நம்ம படிக்கும் போதை விட அது சொல்லி தரும்போது தான் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா ஃபங்க்ஷன் ஆகும். அதனால நீங்க ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முதல்ல ஒரு டாபிக் எடுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்கும்போது என்ன உங்களுக்கு டவுட் வருதோ மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்க, மறுபடியும் சொல்லி கொடுங்க. இந்த மெத்தடை நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு சொல்லித்தர முடியும். நீங்க ஒரு விஷயத்த நல்லா சொல்லி தரீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நம்பர் 3, ஸ்பேஸ்டு ரிவிஷன். நீங்க ஒரு வீடியோவை பார்ப்பீங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த வீடியோல என்ன பார்த்தீங்களோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஒரு கொஸ்டினை படிப்பீங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன கொஸ்டின் படிச்சீங்களோ மைண்ட்ல ஞாபகம் இருக்குமா? இருக்காது. அதை நம்ம புதுசா படிச்சுட்டே இருப்போம், பைசா வந்துட்டே இருப்போம். அப்படி படிச்சோம்னா நம்மளுக்கு எந்த விதமான யூஸும் இருக்காது. அதனால வந்து பழச வந்து அப்பப்போ ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும், புதுசை கத்துக்கிட்டே இருக்கணும், பழச ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் ஸ்பேஸ்டு ரிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வீக்குக்கு அப்புறமா வந்து நீங்க புதுசா படிக்கும் போதே வந்து ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சோமோ அந்த டாபிக்கை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணணும், ரீகால் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா பழசையும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்க முடியும், புதுசையும் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த 3 டெக்னிக் என்னன்னா, 1 வந்து பொமோடோரோ டெக்னிக், 2 வந்து ஃபெய்ன்மேன் டெக்னிக், 3 வந்து ஸ்பேஸ்டு ரிவிஷன் டெக்னிக். இந்த 3 என்ன சொல்லுன்னா, பொமோடோரோ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ படிக்கணும்னு சொல்லும். 2வதா இருக்கக்கூடிய ஃபெய்ன்மேனை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சதை புரிஞ்சிக்கணும்னு சொல்லும். 3வது இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிவிஷன் வந்து படிச்சதை புரிஞ்சுக்கிட்டதை ஞாபகம் வச்சுக்கணும், ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்லும். இது 3மே வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா நீங்க க்ரோ ஆக முடியும். அண்ட் இந்த சேலஞ்சை நீங்க 21 டேஸ்க்கு அக்செப்ட் பண்ணி 21 டேஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா வித்தின் 21 டேஸ்ல நீங்க ஒரு பெட்டரான ஸ்டூடெண்டா இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். அதனால பண்ண முடியும்னா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சேலஞ்ச் அக்செப்டட்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு லைக் வந்து இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ சஜெஸ்ட் பண்ணும். அண்ட் நீங்க வந்து நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.